ஐந்து கரத்தனை கரத்தனை ஆனை முகத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேன். தந்தை தாயாவானும் தந்தை தாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் சார்கதீங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் அங்கமில்லா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது என் தமது ஊனாகுவானும் ஊனாகுவானும் உயிராகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் அருட்போராகுவானும் குரு சரஸ்வதி நமஸ்துभ्यம் சரஸ்வதி நமஸ்துभ्यம் வரதே காமரூபிணி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா சித்திர்பவது மே சதா குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் பிரம்மா குருர் தேவோ மகேஸ்வரः गुरुदेवो महेश्वरः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம குரு சாக்ஷாத் परब्रह्म தஸ்மை ஸ்ரீ குரவே நமः तस्मै श्री गुरवे नमः ஓம் நமः சுக்ர ப்ரஹஸ்பதிभ्याम् ஓம் प्रगस्पतिभ्याम् ஹரி ஓம். हरि ओम सर சாணக்கியர் சாணக்கிய நீதின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். சாணக்கிய சூத்திரம்னு நூல் எழுதியிருக்கார். அர்த்த சாஸ்திரம்னு நூல் எழுதியிருக்காருங்கிற மாதிரி பார்த்தோம். அதுல சாணக்கிய நீதியிலன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். தர்மஸ்ய மூலம் அர்த்தः. தர்மத்துக்கு வேர் காரணம் என்ன அப்படின்னா பொருள். அர்த்த சாஸ்திரம் படிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா தர்மப்படி வாழ்றது எப்படின்னு அதுல தெரியும். இன்னொரு விதமா பார்த்தா செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் பொருட்களை செய்யுங்க உங்களுடைய பகைவர்களை, அதுதான் பயப்பட வைக்கும். பணம் இல்லாதவன் பிணம்னு நம்ம சொல்லுவோம், அதைத்தான் வள்ளுவர் சொல். தீவினை விட்டு ஈட்டல் பொருள் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவரை சொல்றார். அப்போ நம்மள பொருள் அல்லவரை
பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். நம்மள ஒரு பொருட்டா மத்தவன் எழுதிக்கணும்னா நாம பொருள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு ஸ்லோகம் கூட சொல்லுவாங்க. சுபாஷிதம். ஒரு பிச்சைக்காரன் சொல்றானா, எனக்கு சித்தி வந்துட்டது. என்ன சித்தி? எனக்கு எல்லாரையும் தெரியுது, என்ன யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படி. விஷயம் என்னன்னா, என்ன பிச்சைக்காரன் ஒரு வயலும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு நகைச்சுவையா சொல்றது. அதனால பொருள் ரொம்ப முக்கியமானது. அந்த பொருளை அறவழியில சம்பாதிக்கணும், அறவழியில செலவழிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்றது அர்த்த சாஸ்திரனுடைய வேலை. அப்புறம் நம்ம கிட்ட பொருள் இருந்தா தான் நாம தர்ம காரியம் செய்ய முடியும். தான தர்மங்கள் செய்யணும்னா பொருள் வேணும். நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமாக இருந்தால்தான் நாம தான தர்மங்கள் செய்ய முடியும். கணக்கு போக தானம் சொல்லுவாங்க. அப்ப நாம திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு இல்லறத்தார்களுக்கு சொல்லி வச்சிருக்கு. சாமியார் கையில காசு வாயில தோசை வாழலாம். தருதல பிக்ஷக கரதல பிக்ஷக தருதல வாசக. ஆனா இல்லறத்தார்களுக்கு அப்படி சொல்லப்படல. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கணும். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறத அவங்க சமுதாயத்துல 11 விதமான அறங்களுக்கு செலவழிக்கணும். திருக்குறள் இல்வாழ்க்கை சொல்லுது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சாணக்கியரும் சொல்றார், தர்மஸ்ய மூலம் அர்த்தக, தர்மத்துக்கு அர்த்தம் காரணமாக இருக்கிறது அப்படின்னு. இது வேதத்தினுடைய உப அங்கம், உப வேதம். அந்த கண்ணோட்டத்திலையும் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது படிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் தான். இனி இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க கிடையாது. சொல்ல போனா நம்மளை தவிர வேற யாரும் நல்லவங்க கிடையாது. அதனால மற்றவங்களை டீல் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் எப்படி டீல் பண்றது அப்படிங்கிற கலையும் அர்த்த சாஸ்திரத்துல இருக்கு. ஒரு ராஜாவுடைய ரீதியில டீல் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு தனிநபருடைய ரீதியில டீல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி அறிவெல்லாம் சார்ந்ததுனாலதான் பெரியவங்க உபவேதத்துல ஒன்னாகவே அதை வச்சாங்க. அதுக்கு சுக்கராச்சாரியார், பிருகஸ்பதி, அப்படி பலரும் அந்த துறையை வளர்த்திருக்காங்க, பல நூல்கள் எழுதியிருக்காங்க. அப்புறம் நாம தொடக்கத்துல பார்த்தோம், பரத்வாச்சர், பராசரர் அப்படின்னு நிறைய ரிஷிகளுடைய பேரு, மகான்களுடைய பேரை பார்த்தோம். அவங்க எல்லாம் கூட இதை பத்தி அபிப்பிராயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சாணக்கியர் தன்னுடைய கருத்தை சொல்ல வரும்போது இப்படியெல்லாம் இவங்க சொல்றாங்க, என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்ற கான்டெக்ட்ல நமக்கு இது ஒரு லைவான ஒரு துறையாக, சாஸ்திரமாக ரொம்ப காலமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல பொருளாதாரம் சம்பந்தமா சாணக்கியர் பேசிட்டு இருக்காரு. அதுல கனிம வளங்கள், அதை எப்படி நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது, எங்க இருந்து கனிம வளங்களை எடுக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த இடத்துல உள்ளதுக்கு என்னென்ன குணம், எது சிறந்தது, எது குறைஞ்சது, தூய்மை இல்லாம இருந்தா அதை தூய்மைப்படுத்துறது எப்படி, அப்படிங்கிற கெமிஸ்ட்ரி எல்லாம் கூட வருது. மெட்டலர்ஜியும் வருது,
உலோகங்கள், உலோக கலவைகள் அதுவும் வருது, கெமிஸ்ட்ரியும் வருது. அப்புறம் ஜியாகிரபியும் வருது. எந்த இடத்துல கிடைக்கும், எப்படிப்பட்ட இடத்துல கிடைக்கும், அந்த மாதிரி. இப்படி எல்லாமே அர்த்த சாஸ்திரத்துக்குள்ள வருது அப்படிங்கிறத நாம கவனிச்சுக்கணும். அந்த வகையில நாம தங்கத்துல எந்தெந்த மாதிரி தங்கம் உயர்ந்ததுன்னு பார்த்தோம், வெள்ளி உயர்ந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த தங்கத்தை பரிசோதிக்கிறதா இருந்தா குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு இது எல்லா இதுலயும் வேணும். இல்லைன்னா கல்யாண் ஜுவல்லரி, லலிதா ஜுவல்லரி, மலபார் ஜுவல்லரி மாதிரி இரும்பை வச்சு பொதிஞ்சு நம்மகிட்ட வித்து தர்ம தலையில கட்டிடுவாங்க. பொதுவா இந்த கோவில்கள் எல்லாம் தங்கம் வேகிறதும்பாங்க. ராஜராஜ சோழன் டாபிக்ல இருக்கிறதுனால சொல்றேன். தில்லை கோவில், திருப்பதி கோவில், இப்படி பல கோவில்கள் இருக்கு. ராஜராஜ சோழன் கோவில் அவருடைய கோவில் முழுக்க தங்கத்துல வேஞ்சிருந்தானா. பாலைவனத்துல இருந்து வந்த பன்னிகள் அதையெல்லாம் அடிச்சு மாத்திட்டு போயிட்டுதான் எத்தனையோ டன் கணக்குல கொண்டு போனாங்க. அந்த மாதிரி தகடு வச்சு வேய்வாங்க. இவங்க இரும்புல தகடு வச்சு வேஞ்சு விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இதுல குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது முக்கியம். நிறைய பணம் கொடுக்குறோம், ஏமாந்துடக்கூடாது. அதனால அதுக்கு உரைகள்ல உரைச்சு பார்க்கணும். அந்த உரைகள்ல எது சிறந்தது, அதை பத்தின குறிப்புகள், டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப இதுல இருந்து மதுரான் சாமி பாஷையில சொல்றதா இருந்தா, முத்துன்னு எழுதி படிச்சா 3 எழுத்து தான் தப்பா இருக்கும் அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் சரிப்படாது. ஒரு மந்திரியே இவ்வளவு அறிவாளியா இருக்கணும்னா ஆட்சி பண்ற ராஜா எவ்வளவு அறிவாளியா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாம பாக்குறோம். இது நமக்கு ஏபிசிடி மாதிரி தெரியுது. எல்லாமே நமக்கு அர்த்தம் புரியுதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா நாம இந்த பரம்பரைய சரியா காப்பாத்தாததுனால. இதுல உரைக்கல் என்ன மாதிரி குவாலிட்டியில இருக்கணும், எந்த இடத்துல உள்ளதா இருக்கணும், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். 25 2வது அதிகரணம் 13வது பிரகரணத்துல 25 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப 26 இன்னைக்கு 170வது வகுப்புல அடியெடுத்து வைக்கிறோம். 26வது வரி. ஆடி மாசம் 15வது நாள், சித்திர நட்சத்திரம், வளர்பிறை சப்தமி. தாப்பக தாப்பஹ பஹிஹி பஹிஹி அந்தஹ ச அந்தஹ ச சமஹ சமஹ கிஞ்சல்க வர்ணஹ கிஞ்சல்க வர்ணஹ குரண்டக புஷ்ப வர்ணஹ குரண்டக புஷ்ப வர்ணஹ வா வா சிரேஷ்டஹ சிரேஷ்டஹ தாபக. அது பகுவிரீகி காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எது சூடாக்கப்பட்டதோ அது தாபக. தபித்தல் அப்படின்னா சுடுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் உண்டு.
தபஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலிருந்து தான் வருது. பரந்தபக அப்படிங்கிற அர்ஜுனன் பேரும் அப்படிதான் வருது. அப்ப தாபக அதுல பகிர் அந்தஸ்ட சமக, அங்க ஒரு கமா போட்டுக்கலாம். உள்ளேயும் வெளியையும் ஒரே மாதிரி இருக்கணும். பகிகி வெளிய, அந்தக உள்ள, சமக ஒரே மாதிரி இருக்கணும். கிஞ்சல்க வர்ணக, கிஞ்சல்க வர்ணம் இருக்கணும். கிஞ்சல்கம்னா என்ன? தாமரை பூவினுடைய உள்ளாடி இருக்கக்கூடிய இழைகள் மாதிரி, அதாவது மகரந்த இழைகள் அப்படின்னு சொல்லலாம். மகரந்த கேசரம், சூல்முடி, இப்படியெல்லாம் ஒரு தாவரத்துல பார்த்து இருக்கோம். பொதுவா ஒரு மஞ்சள், பொதுவா ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும். அது அந்த மகரந்தம் பொடிகள் மாதிரி மஞ்சளா இருக்கணுங்கிறது அர்த்தமா இருக்கலாம். அதனால கிஞ்சல்க வர்ணக, தாமரையினுடைய மகரந்தம் போல அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இந்த கிஞ்சல்க அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்கனவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே 2:12:2 சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரியா பார்த்து சொல்லிடுறேன். அங்கதான் இந்த விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது நமக்கு. ரெண்டு 13:4 கிஞ்சல்க வர்ணம் மிருது ஸ்னிக்தம் அனாதி பிராஜிஷ்ணுச்ச சிரேஷ்டம் ரக்த பீத்தகம் மத்தியமம். தங்கத்துல 3 வகைகள் சொல்லும் போது, உத்தமமான வர்ணம் சொல்லும் போது சொல்லியிருக்காங்க 2:13:4. இப்போ குரண்டக, குரண்டகம் அப்படிங்கிறது மருதோண்டின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு, பெருங்குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. மருதோண்டிக்கும் தங்கத்துக்கும் என்ன தொடர்பு எனக்கு தெரியல. ஆங்கிலத்துல எல்லோ அமராந்த் அப்படின்னு சொல்றாங்க. பொன்குறிஞ்சி, மஞ்சப்பூ உள்ள குறிஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூவினுடைய, அந்த மஞ்சப்பூ அது மாதிரி உள்ள நிறம். பொதுவா நமக்கு கொன்றை பூ அது கூட அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பூவை சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இத்தனை குணாதிசயம் இருந்தா பகிர் அந்தஸ்ச சமக 1, கிஞ்சல்க வர்ணக 2, குரண்டக புஷ்ப வர்ணக 3, இந்த 3 குணாதிசயங்களும் இருந்தா அதை நாம சிறந்ததுன்னு சொல்லலாம். பண்டிதமணி கதிரேசர் உருக்கப்பட்ட பொன் உள்ளும் புறமும் ஒத்த வண்ணமுடையதாய். நம்ம போன வகுப்புல வெட்டி பார்க்கும் போது அது எப்படி இருக்கணுங்கிறத பார்த்து முடிச்சிருந்தோம்.
இப்ப உருக்கி பார்க்கிறது மூணாவது முறை. முதல் முறை உரசி பார்க்கிறது, ரெண்டாவது முறை வெட்டி பார்க்கிறது, மூணாவது முறை உருக்கி பார்க்கிறது. இப்ப மூணாவது முறையை பார்க்கணும். உருக்கப்பட்ட பொன் உள்ளும் புறமும் சுவாமிஜி ஆடியோ வீடியோ வரல. ஆமா சாமிஜி, எனக்கும் வரல சாமி. அப்படியே பாஸ் ஆயிருக்கு, ஆடியோவும் வரல. சாமி இப்போ வீடியோ வந்துருச்சு, ஆடியோ வருது சார். இன்டர்நெட் ஏதோ காலவாரி இருக்கு. தாமரை உருக்கப்பட்ட பொன் உள்ளும் புறமும் ஒத்த வண்ணமுடையதாய் தாமரை மலரின் அகவிதழ் போன்ற நிறம் அல்லது பெருங்குறிஞ்சி பூ போன்ற நிறமுடையதாக இருப்பின் சிறந்ததாம். இது உருக்கின பொண்ணை வச்சு நாம கண்டுபிடிக்கிற முறை. ஆங்கிலம். The gold which when heated keeps the same color is as glittering as tender sprouts or of the color of the flower of குரண்டக்காவை அவங்க கரண்டக்கான்னு எழுதியிருக்காங்க. பாட்ட பேதம் இருக்கான்னு தெரியல. இஸ் த பெஸ்ட். உங்க தமிழ். தங்கத்தை சுட்டால் மேற்புறமும் உட்புறமும் சமமாகவும் தாமரை தண்டிலுள்ள நீரின் நிறம் அல்லது குரண்டகப் பூவின் நிறத்தோடும் இருந்தால் அந்த தங்கம் உயர்ந்தது. தாமரை தண்டில் உள்ள நீரின் நிறமா? ஆமா சாமி, தாமரை தண்டிலுள்ள நீரின் நிறம். சரி, அடுத்தது 27. ஷாவஹ ஷாவஹ நீலஸ்ச நீலஸ்ச அப்ராப்தகஹ அப்ராப்தகஹ ஷாவஹ ஷாவ நிறம், ஷியாம அப்படிங்கிறது ஷியாவன் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நீலக நீலம், கருப்போ நீளமோ. அப்ராப்தக நம்ம ஏற்கனவே இந்த அப்ராப்தக பார்த்திருக்கிறோம். அப்ராப்தகனா தூய்மை இல்லாதது, உத்தமம் இல்லாதது, மாற்று குறைஞ்சது, அந்த மாதிரி அர்த்தத்துல இவர் பயன்படுத்துறாரு. மட்டமானது நம்ம தமிழ் பாஷையில சொன்னா மட்டமானது. கருப்போ நீளமோ இருந்தா மட்டமானது. இப்ப தங்கத்துல கருப்பு நீளம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயம். புகர் நிறம் அல்லது கருமை நிறம் உடையது இழிந்ததாகும். இவர் புகர் நிறம்னு ஒண்ணு கொடுத்துட்டாரு. அது
எங்க இருந்து பிடிச்சாரு அப்படின்னு தெரியல. ஆங்கிலம். That which is black or blue in gold is the impurity. தமிழ். வெளுப்பும் கருப்பும் கலந்தாற் போன்ற நிறத்திலோ நீல நிறத்திலோ இருந்தால் அந்த தங்கம் சுத்தமானதல்ல. இது தங்கத்தை சுட்டு பார்த்து சோதிக்கும் முறை. இதுல இவங்க கருப்பு வெளுப்புன்னு கொண்டு வந்துட்டாங்க. டிக்ஷனரி பிரவுன் கலர், ஷியாவக அப்படிங்கிறத பிரவுன் கலர்னு சொல்லுது. ஒரே வார்த்தைக்கு ஊருப்பட்ட கலர் தான் சொல்லியாச்சு. டார்க் பிரவுன், டார்க், டஸ்கி. சரி, 28. துலா பிரதிமானம் கௌதவ அத்யக்ஷே பக்ஷ்யாமஹ சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, ரெண்டாவது புக்ல 19ல இப்ப நம்ம 13 பார்த்துட்டு இருக்கிறோம். 19ல சொல்ல போறேன் அப்படிங்கிறார். கௌதவ அத்தியக்ஷே. இப்ப கனிம அத்தியக்ஷ பார்த்தோம். இப்படி பல ஒவ்வொரு அத்தியக்ஷனா அதிகாரிகளா பார்த்துட்டு வரோம். இப்ப கனிம வளத்துல இருக்கும். அடுத்தது அளவைகள் பத்தி, எடை போடுறது பத்தி அதிகாரம் வரும். அங்க இந்த தங்கத்தை எப்படி நிறுக்கிறது, எடை போடுறது, அது பத்தியான டீட்டெயில் சொல்றேன் அப்படிங்கிற. துலா அப்படின்னா தரசு, பிரதிமானம் அப்படிங்கிறது அளவு. அந்த டீட்டெயில் எல்லாம் நான் பிறகு சொல்றேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு அத்தியாயம் இதுக்குன்னே டெடிகேட் பண்ணி எழுதியிருக்கேன். அங்க அந்த டீட்டெயில பார்க்கலாம். இவ்வளவும் சொல்லிட்டீங்க, கூட அதையும் சேர்த்து சொல்லிருங்கன்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு நினைச்சிருப்பாரு. நிறுத்தல் அளவையை துளை முதல் அளவையில் நிலையாராய்தல். அதிகரணம் 2, அத்தியாயம் 40. அதுல ஏதோ சின்ன நம்பர் வித்தியாசம் இருக்கு. தமிழ்ல அவரு அதிகரணம் 20 அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்னும் பிரகரணத்தில் கூறுவான். ஆங்கிலம். We shall deal with the balance and weights under the Superintendent of Weights and Measures, Chapter 19, Book 2, in accordance. அடுத்தது தமிழ். சாமி, இதுல கம்ப்ளீட்டா வேற டாபிக் இருக்கு சாமி. அனுமதியின்றி யாரும் பட்டறைக்குள் பிரவேசிக்க கூடாது. அப்படி யாராவது நுழைந்தால் அது இன்னும் 2 வரி தாண்டி வருது. 30ல இருந்து வருது அந்த டாபிக். அந்த நீங்க சமஸ்கிருதம் வாசிச்சது இங்க இல்ல சாமி. இங்க நீலஷ்ய
அனாயுக்தஹக்கு அப்புறம் ஆகாஷ் அக்ஷசாலா அகாஷ் அக்ஷசாலாம். ஆமா, அப்படி இருக்கு. இப்ப 28 29 மிஸ்ஸிங். அங்க நம்பர் என்ன போட்டிருக்கு? 30ன்னு போட்டிருக்காங்களா இல்ல 28ன்னு போட்டிருக்காங்களா? இங்க இங்க நம்பர் கிடையாது சாமி. தமிழ்ல நம்பரே போட மாட்டாங்க. சரி, அப்ப 28 29 மிஸ்ஸிங் வேணா போட்டுருங்க. இத 30, அடுத்தது அக்ஷசாலாம் 30ன்னு போட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஷியாவக 27ன்னு போட்டுக்குங்க. அப்ப அது 27, இது 30, இடையில 28 29 மிஸ்ஸிங். புரியுற மாதிரி இருக்கும். 2 13 27 ஷியாவக, 2 13 30 அக்ஷசாலாம், இடையில உள்ளது மிஸ்ஸிங். 29 தேன உபதேசேன தேன உபதேசேன ரூப்ய சுவர்ணம் ரூப்ய சுவர்ணம் தத்யாத் தத்யாத் ஆததீத ச. ஆததீத ச. மேல சொன்ன குறிப்புகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வெள்ளியோ தங்கமோ, ரூபிய சுவர்ணம், தத்யாத் கொடுங்க, ஆததீத வாங்குங்க. தங்க வெள்ளி எல்லாம் வாங்குறது கொடுக்கறதுல மேல சொன்ன டிப்ஸ் எல்லாம் மனசுல வச்சு பண்ணுங்க. மொட்டை தலையில மிளகா அரைக்க விட்டுறாதீங்க அப்படிங்க. இது ராஜாவுக்கு, அதாவது கனிம வளத்துறை மந்திரிக்கு சொல்றது. அவர் ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுமக்களே பொருந்தும். அவங்களை ஏமாத்தினா 500 1000 ரூபாயில தீரும், அது 1 லட்சம் ரூபாயில தீரும். அதிகாரியை ஏமாத்தினா 1,76,000 கோடி அப்படின்னு 2G மாதிரி வந்துடும். எல்லாம் அஸ்ட்ரானமிக்கல் ஃபிகர் ஆயிரும். ஆங்கு கூறிய முறைப்படி வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தல் வாங்குதல் செய்தல் வேண்டும். ஆங்கு மேலே கூறிய முறைப்படி, இதுவரைக்கும் சொன்னபடி. In accordance with the instructions given thereunder, silver and gold may be given in exchange. May be given in exchange அப்படின்னு போட்டிருக்காங்க. சம்ஸ்கிருதம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்தது 30 அக்ஷசாலாம் அக்ஷசாலாம் அனாயுக்தஹ அனாயுக்தஹ ந உபகச்சேத் ந உபகச்சேத். நம்ம இந்த இதுல தொடக்கத்துல பார்த்தோம் அக்ஷசாலாம் அப்படின்னு. அதாவது தங்கம் வெள்ளி தயாரிக்கிற இடம். அங்க ஆயுக்தக அப்படின்னா நியமிக்கப்பட்டவன், சம்பந்தப்பட்டவன், உரிமை உள்ளவன். அனாயுக்தகனா சம்பந்தம் இல்லாதவன், உரிமை இல்லாதவன். அவங்க ட்ரெஸ்பாசர்ஸ் ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி ட்ரெஸ்பாசர்ஸ் அனாயுக்தக ந உபகச்சேத். அவங்க உள்ள நுழையக்கூடாது, உள்ள நுழைய விடக்கூடாது. அக்கசாலையில், அதாவது நாணயம் தயாரிக்கிற, பொன் வெள்ளி பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையில இடத்துல வேலை இல்லாதவன் செல்லலாகாது. சம்பந்தம் இல்லாதவன் என்ன, கொல்லப்பற்றையில ஈக்கு என்ன வேலைன்னா அந்த மாதிரி. No person who is not an employee shall enter the goldsmith's office. தமிழே, அனுமதி யாரும் பட்டறைக்குள் பிரவேசிக்க கூடாது. 31 அபிகச்சன் அபிகச்சன் அதுல இங்கிலீஷ் அந்த வழக்கமா அவங்க எழுதும் போது பண்ற ஏதோ பிழை நடந்திருக்கு. அபிகச்சன், அடுத்தது ஊ, அடுத்தது இன்னும் ஊன் சேர்ந்து டபுள் ஆகி அப்படிலாம் நடக்கும். அதனால 2 இன்னு போட்டிருக்காங்க.
பிரிச்சு எழுதுனா அப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், ஒரு இன் போதும். அபிகச்சன்னுச்சேத்யக அப்படின்னு இருக்கிறத நம்ம சௌகரியத்தை அவங்க பிரிச்சிருக்காங்க. அது பிரிச்சிருக்கேன்னு காட்டியிருக்காங்க. அதுல கொஞ்சம் குழப்படியும் பண்ணியிருக்காங்க. நுழைஞ்சான்னா தண்டிக்கப்பட வேண்டும். பண்டிதமணி, மீறி செல்வோன் தண்டிக்கப்படுவான். ஆங்கிலம். Any person who so enters shall be beheaded. தலையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நீங்க உங்க தமிழ் என்ன சொல்றது? அப்படி யாராவது நுழைந்தால் அவனிடம் இருப்பது மொத்தத்தையும் பறித்து கொண்டு விட வேண்டும். தமிழ் மொழிபெயர்ப்பு வித்தியாசமா இருக்கு. சேதனம் வெட்டுறது, தலையை வெட்டுறதுன்னு சொன்னா கூட தப்பு இல்லதான். அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்ராஹ் அசோஷ்யோ அசோஷ்யோ அக்லேத்யோ சோஷ்ய ஏவச்ச. பகவத்கீதை. அச்சேத்யக வெட்டப்படாதது, இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது அப்படின்னு பகவான் சொல்லுவார். அப்ப அர்த்தம் என்னது? உடம்பு வெட்டுப்படத பாக்குறோம், அவரு ஆத்மா வெட்டப்படாதுன்னு சொல்றாரு. அப்போ நாம இந்த உடம்பு இல்ல, அது உள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஆசாமி அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறது முயற்சி பண்றேன். சரி, 32. ஆய்த்தக. சாமி மறுபடியும் வாய்ஸ் கேட்காது சாமி, விட்டு விட்டு கேட்குது. என் பக்கத்துல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு? கேக்குது சாமிஜி. எனக்கு தான் ஏதோ விஷயம். சரி. ஆயுக்தக. ஆயுக்தக வா வா சரூப்ய சரூப்ய சுவர்ணஹ சுவர்ணஹ தேன ஏவ தேன ஏவ ஜீயேத ஜீயேத. ஆயுக்தக அனுமதிக்கப்பட்டவன். ச ரூபிய சுவர்ணக தங்கத்தோடைய வெள்ளியோடைய உள்ள நுழைஞ்சான்னா. ஏன்னா நம்மால என்ன பண்ணுவான், வெளியே போகும்போது கொண்டு போவான். கேட்டா நான் வரும்போது கொண்டு வந்தேன் அப்படின்றான். அதனால ஒருவேளை நுழையறதுக்கு பெர்மிஷன் இருந்தாலும் உள்ள நுழையும் போது வெள்ளி தங்கம் எல்லாம் இருந்தா அத ஜமா பண்ணிட்டு என்ன சொல்லுவோம், டெபாசிட். இந்த காலத்துலதான் போற வர இடத்துல எல்லாம் நம்மகிட்ட எல்லாத்தையும் புடுங்கி டெபாசிட் பண்ணிட்டு போக சொல்றாங்களே. அவங்க அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அங்க எல்லாத்தையும் பத்திரப்படுத்திட்டு கொடுத்துட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டு, ஓசலை சீட்டு வாங்க வேண்டியிருக்கலாம், இல்ல காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கலாம். சேகர் பாபுட்ட சொன்னா காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டு திருப்பி காசு கொடுத்தாதான் திருப்பி தருவேன் பாரு. அப்போ ச ரூபிய வெள்ளியோடு கூட, ச சுவர்ணக தங்கத்தோட கூட வர்றவன். இதுவும் அன்மொழி தொகை அல்லது பகுவிரீகி அப்படின்னு சொல்லுவாங்க. ச அப்படின்னா இந்த இடத்துல சக அப்படின்னு அர்த்தம். வெள்ளியோடு கூட தங்கத்தோடு கூட ஏதோ ஒன்றோடையோ ரெண்டோடையோ வந்தவன். தேன ஏவ ஜீயேத, அதாலேயே. ஜீயேதங்கிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை.
இங்க அதுக்கு நான் டெபாசிட் பண்ணணும்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறேன். ஜீவித்தல், வாழுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமாக்கும். இங்க அந்த அர்த்தம் எடுத்தா சரி வராது. வெற்றி அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு, அந்த அர்த்தமும் இந்த இடத்துல சரி வராது. அதனால வேலை செய்வோனும், ஒருவேளை உள்ள வர்றதுக்கு அனுமதி உள்ளவனா இருந்தாலும், வெள்ளி பொன் என்னும் இவற்றோடு செல்வானாயின் அவற்றோடு தண்டமும் இருக்க கடவன். அதையும் கொடுத்துடணும், அபராதமும் ஃபைனும் கட்டணும். அப்போ கொண்டு போகக்கூடாது. பிறகு இல்ல நான் தெரியாம கொண்டு வந்துட்டேன்னு எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். ஆங்கிலம். Any workman who enters the office with gold or silver shall have to forfeit the same. Forfeit அப்படிங்கிற ஆங்கிலத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? Forfeit கரன்சி கேள்விப்பட்டிருக்கேன். கள்ளத்தனம், ஃப்ராடு, போலி, கள்ள நோட்டுக்கு ஃபோர்ஃபீட் கரன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபோர்ஃபீட்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு சாமி. அதாவது அதை விட்டுறணும். ஃபோர்ஃபிட் த மேட்ச் அப்படின்னா நம்ம கைவிடுதல். ஆமா ஆமா. Forfeit. Lose something or lose the right to by some error, offense or crime. அதாவது அந்த சரண்டர்டு அஸ் பெனால்டி அட்ஜெக்டிவா வரும்போது அப்படி ஒரு அர்த்தம். வெர்பா வரும்போது லூஸ் சம்திங் ஆர் லூஸ் த ரைட் டு சம்திங் பை சம் எரர், அஃபென்ஸ் ஆர் கிரைம். அட்ஜெக்டிவா வந்தா சரண்டர்ட் அஸ் பெனால்டி, இது நமக்கு பொருந்தும். நவுனா வந்தா something that is lost or surrendered as penalty, a penalty for a fault or mistake that involves losing or giving up something. The act of losing, surrendering something as a penalty for a mistake or fault or failure to perform, etc. சரி, தண்டனையாட்டு கொடுத்துட்டு நாக்க வழிச்சிட்டு கையை நக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உள்ளதும் போச்சுடா நொல்லாக்கண்ணா அப்படின்னு. உங்க இதுல தமிழ் அர்த்தம் போட்டிருக்காங்க. அனுமதி பெற்றிருக்கும் தொழிலாளியும் வெள்ளி தங்கத்தை உள்ளே எடுத்து செல்வானானால் அதை அவனிடமிருந்து தண்டனையாக பறித்து கொள்ள வேண்டும். 33. விச்சித விச்சித வஸ்திர வஸ்திர ஹஸ்த ஹஸ்த குஹ்யாஹ குஹ்யாஹ. இந்த மாதிரி ஆசாமி, ஒரு ஆசாமியை சொல்லி அவனுக்கு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. காஞ்சன காஞ்சன ரிஷத ரிஷத தொஷ்ட்ரு தொஷ்ட்ரு தபனீய தபனீய காரவஹ காரவஹ துமாய மாய கச்சர 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 கொஞ்சம் மாத்தி படிக்கிறேன். மாயக்க மாயக்க சரக்க சரக்க பாம்சு 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 ஆவக்காஹ ஆவகாஹ பிரவிஷேயுஹு பரிஷேயுஹு
நிஷ்கசேயுஹு நிஷ்கசேயுஹு ச. ச. இதை உண்மையிலே படிச்சா எப்படி படிக்கணும்னா, விசித வஸ்திரஹஸ்தகுஹ்யாஹ காஞ்சன பிருஷத தொஷ்ட்ரு தபனீயகாரவஹ மாயக சரக பாம்சு தாவகாஹ பிரவிஷேயுஹு நிஷ்கஷேயுஹு ச அப்படின்னு படிக்கணும். இதுல காஞ்சன 1, பிருஷத 2, தொஷ்ட்ரு 3, தபனீய 4 விதமான தங்க வெரைட்டி. துவாயக சரக பாம்சு தாவகாக இது அத ப்ராசஸ் பண்ற முறைகள். துவாயக சரக பாம்சு 3ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது விசித வஸ்திர ஹஸ்த குஹ்யாக உள்ள நுழையிறவன் எப்படி வரணும் அல்லது எப்படி வரக்கூடாது அப்படிங்கிறது. பிரவிஷேயுகு நுழையலாம், நிஷ்கஷேயுகு வெளியே போலாம். இந்த ப்ராசஸுக்கு பிறகுதான், இந்த ஸ்க்ரூட்டினி பரிசோதனைக்கு பிறகுதான் உள்ள நுழையலாம், வெளியே போலாம். அதாவது பெர்மிஷன் இருந்து உள்ள வாரவனையும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவிட்டு தான் விடணும். மர்ம நபர்களை ஏரோட்ராமல் எல்லாம் போனாங்கன்னா பாவம், நம்ம அப்துல் கலாம் கூட பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிறது மாதிரி, அல்லது கண்டோட சேர்ந்த பசுவும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த உதாரணம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது மாதிரி அவரை கூட ரொம்ப செக் பண்ணி கஷ்டப்படுத்தி தான் விட்டாங்க அமெரிக்கால. அவரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா போன பிறகு கூட, ஏன்னா அவரு அந்த குலத்துல பிறந்ததுனாலும் சொல்லுவாங்க. அதனால யாரா இருந்தாலும் நல்ல தடவி செக் பண்ணி தான் உள்ள விடுறோம் அப்படிங்கிறது சொல்றாரு. பொன் செய்வோர், அதாவது காஞ்சன. பொன் மணி செய்வோர், முதல்ல உள்ளது ரா தங்கம், அடுத்தது அதுல மணி செய்யக்கூடியவங்க. அடுத்தது மணி இழைப்போர், தொஷ்ட்ரு. அதாவது தாத்து பொருளை பொன்னா மாத்துறவங்க, அவங்க காஞ்சன. ரத்தின வேலை செய்யக்கூடியவங்க மணி இழைப்போர், அதாவது தங்கத்துல மணிகளை வச்சு வேலை செய்யறவங்க. பொன் செய்வோர் காஞ்சன, பொன் மணி செய்வோர். பொன் மணி செய்வருங்கிறது நகைகள் செய்யக்கூடியவங்க. மணி இழைப்போர் அல்ல ரத்தினம் எல்லாம் வச்சு செய்யக்கூடியவங்க, நெக்லஸ் மாதிரி. அணிகலன் சமைப்போர், இதுவும் தங்க நகைகள் தான். இதுக்கிடையில என்ன வித்தியாசம் அப்படின்னு இனி தொடர்ந்து இதை பத்தி கூடுதல் விஷயங்கள் வருது. என்னும் இவரும் உலையூதுவோர், துமாயகக சிறுபணியாளர், சரக பொற்றுகள் கழுவுவோர், பாம்சு தாவகாக. அதாவது பல பேர் வேலை பார்க்கிற இடம், எந்த திருட வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்.
ஊதி கொடுக்கிறவனா இருக்கலாம், இல்லது வேற எடுபடி வேலை செய்யறவனா இருக்கலாம், இல்ல உதிர்ந்து விழக்கூடிய தெறிக்கக்கூடிய தங்க தூள்களை எல்லாம் பொறுக்கிறவனா இருக்கலாம். பொதுவா இந்த சேதாரம்னு சொல்றதுல அது உண்மையிலே சேதாரம் இல்லை, அல்லது குறைஞ்சபட்சம் அதுல பெரும்பான்மையும் சேதாரம் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வேஸ்ட் ஆகுறதெல்லாம் பிறகு கழுவி பறக்கி எடுத்துருவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய லாப கணக்கு தான். அவங்களுக்கு நம்ம நகையை செய்யும் போது சில குறைவு வரலாம், ஆனா அது அந்த கடையில தான் கிடக்கும். அதை அவங்க கூட்டி பொறுக்கி எடுக்க முடியும். அதான் பொற்றுகள் கழுவுவோம் என்னும் இவரும். அப்ப அது 3. துமாயக சரக்க பாம்சு தாவக்காக. தாவனம்னா கழுவுறது, பொற்றுகள் கழுவுவோம். தந்த தாவனம் பல்லு தேய்க்கிறது, பல்ல கழுவுறது. என்னும் இவரும். அடுத்தது விச்சித்த வஸ்திர, ஆடை மறைச்சு வச்சிருக்கானான்னு ஆடை, ஹஸ்த கை, குஹ்யாக மறைவிடங்கள். நான் சொன்னேனே மலத்வார் கோல்டு, மர்மனவர்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால மறைவிடங்கள், அது குஹ்யாக ரகசியமான இடங்கள், பரிசோதிக்கப்பட்டு வஸ்திரஹஸ்த குஹ்யாக விச்சித அப்படிங்கிறது பரிசோதிக்கப்படுறது. அக்கசாலையுள் போக்கு வரவு செய்தல் வேண்டும். உள்ள நுழையும் போதும் மேல இருந்து கீழே வர தடவிட்டு தான் விடணும். இந்த காலத்துல இது அந்த காலம், ஏன்னா அவங்கள்ட்ட இன்னைக்குள்ள டெக்னாலஜி இல்லை. இந்த காலத்துல நம்ம கேமரா வைக்கிறோம், ஸ்கேன் பண்றோம், எக்ஸ்ரே இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. பிபிக்கு சத்தம் போடுறதெல்லாம் வந்திருக்கு. பட்டி எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் வெடிகுண்டுக்கெல்லாம். இந்த மாதிரி இப்ப லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாத காலத்துல அவங்க இவ்வளவு எச்சரிக்கையா இருந்திருக்காங்க, விழிப்பா இருந்திருக்காங்க. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளக்கெண்ணெய் ஊத்தி கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது இன்னையிலிருந்து 2300 வருஷத்துக்கு முன்ன நடக்கிற கதையாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதையும் அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கணும். நம்முடைய முன்னோர்கள் பாம்பு மத்தியில இருந்தாங்க, நாகரிகம் இல்லாத இருந்தாங்க, இப்படின்னு எல்லாம் சில பேர் கதை அடிச்சுட்டு நடக்காங்க. வரலாற்று பாடப்புக்களை எழுதி வர வச்சிருக்காங்க. Goldsmiths who are engaged to prepare various kinds of ornaments such as kanchana, pure gold, prishata, hollow ornaments. அவங்க prishataங்கிறத உள்ளீடு இல்லாத ஆர்னமெண்ட், ஹாலோ பிரிக், உள்ள ஒண்ணு இருக்காது, வெளியே மட்டும் தங்க இருக்கும். பொதுவா அந்த பந்து மாதிரி பண்றது, மணிகள் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல அது போட்டாங்க. தொஸ்ட்ரு, செட்டிங் ஜெம்ஸ் இன் கோல்டு, வைரம், வைடூரியம், மாணிக்கம் இதெல்லாம் தங்கத்துல பதிக்கிறது. அண்ட் தபனீய, தப்பனியங்கிறது அந்த வார்த்தையை வச்சு பார்த்தா உருக்கிறவங்க, பொண்ணு உருக்கிறவங்க அப்படிங்கிறது மாதிரி கூட சொல்ல முடியும். ஆங்கிலத்துல ஒண்ணுமே கொடுக்கல. நம்ம ஆளு அணிகலன் செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அஸ் வெல் அஸ் ப்ளோவர்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ், இவங்க அது ரெண்டா முடிச்சிட்டாங்க ஆங்கிலத்துல. துமாயக்க பாம்சு தாவக்காக அப்படி ரெண்டா முடிச்சிட்டாங்க. சரி,
ஷல் என்டர் இன்டு ஆர் எக்ஸிட் ஃப்ரம் த ஆபீஸ். இந்த இடத்துல ஆபீஸ்ங்கிறது ஃபேக்டரி அந்த மாதிரி அர்த்தமாக்கும். ஆங்கிலத்துல எதனாலே ஆபீஸ் ஆபீஸ் போட்டுருக்காங்க. ஆஃப்டர் தேர் பர்சன் அண்ட் ட்ரெஸ் ஆர் தரவுலி எக்ஸாமின். என்ன இதுல மறைவிடங்கள் எல்லாம் சோதிக்கணுங்கிறதும் ஆங்கிலத்துல வரல. பர்சன்கிறதுக்குள்ள அதை அடக்கிட்டாங்கன்னு நாம மலத்வார் எல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க தமிழ் ரசாயன முறையில் தங்கத்தை செய்பவர்கள், தங்கத்தை சிறுமணிகளாக செய்பவர்கள், தங்கத்தை நெருப்பில் வைத்து ஊதுபவர்கள், சாம்பலை நீக்கி சுத்தம் செய்பவர்கள், பாத்திரங்கள் முதலானவற்றை தயாரிப்பவர்கள், அலங்கார பொருட்களை தயாரிப்பவர்கள், உதவியாட்கள், இவர்களுடைய ஆடைகள், கைகள், ரகசிய இடங்களை சோதித்த பிறகே உள்ளே விட வேண்டும், வெளியே அனுப்ப வேண்டும். காஞ்சன அப்படிங்கிறத ரசவாதத்துல தயாரிச்ச தங்கம் அப்படின்னு தமிழ்ல எடுத்திருக்காங்க. அடுத்தது அந்த ஆர்டர்லாம் அவங்க கொஞ்சம் மாத்திருக்காங்க. காஞ்சன ரசவாதத்துல தயாரிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இரும்ப வெள்ளியா தங்கம் ஆக்குறது, செம்ப தங்கம் ஆக்குறது, அந்த மாதிரி பாதரசத்தின் மூலமாக கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக பண்றது. திருப்பி படிங்கிறது. ரசாயன முறையில் தங்கத்தை செய்பவர்கள், தங்கத்தை சிறுமணிகளாக செய்பவர்கள், தங்கத்தை சிறுமணிகளாக செய்யறதுங்கிறது புருஷத்தான் வச்சுக்கிடுவோம். தங்கத்தை நெருப்பில் வைத்து ஊதுபவர்கள். இப்ப இந்த இடத்துல இருந்து அவங்க எங்க போயிட்டாங்க? அடுத்த வார்த்தைக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டாங்க. சாம்பலை நீக்கி சுத்தம் செய்பவர்கள். அது பாம்சுதாவக்காக அங்க போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கேட்கல. சாம்பலை நீக்கி சுத்தம் பண்ணவர்கள் வரைக்கும் கேட்டது. ஹரிஓம் சாமி. சாம்பலை நீக்கி சுத்தம் செய்வர்கள் வரை கேட்டது. சாம்பலை நீக்கி சுத்தம் செய்பவர்கள், பாத்திரங்கள் முதலானவற்றை தயாரிப்பவர்கள். அவங்க தொற்று அப்படிங்கறத அந்த மாதிரி அர்த்தம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது அலங்கார பொருட்களை தயாரிப்பவர்கள். அது தபனியங்கிறத அப்படி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உதவி ஆட்கள். சரக்க. இவர்களுடைய ஆடைகள், கைகள், ரகசிய இடங்களை சோதித்த பிறகே உள்ளே விட வேண்டும், வெளியே அனுப்ப வேண்டும். விழுங்கி வர்றவங்க எல்லாம் கூட கெஜக்காரர்கள் எல்லாம் கூட உண்டு. தங்கத்தை விழுங்கிட்டு அப்புறம் எனிமா கொடுத்து வெளியே எடுத்துக்கலாம்னு நினைக்கிற கெஜக்காரர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அடுத்தது சர்வம் ச 34. சர்வம் ச ஏஷாம் உபகரணம் அனிஷ்டிதாஹ ச பிரயோகாஹ தத்ர ஏவ அவதிஷ்டேரன் மேல சொன்ன ஊதுறவன், கூட்டி பெருக்கிறவன்,
வேலைக்காரன், கழுவுறவன், தங்கத்தை கழுவி எடுக்கிறவன், இவங்க எல்லாரும் அல்லது தங்கத்தை செய்கிறவன், மணி செய்கிறவன், ரத்தினத்தை பதிக்கிறவன், அணிகலன்கள் செய்கிறவன், இவங்க இப்படி நம்ம சொன்ன எல்லாரும் ஏஷாம் இவர்கள் உபகரணம் சர்வம் இவருடைய அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் அனிஷ்டிதாக ஒரு வேலையை தொடங்கினாங்க, முடிக்கல, குறை வேலை இருக்கு. பிரயோகாக ரெண்டு விதமா எடுக்கலாம். வேலை செய்ய கொடுத்து வேலை முடியாதது, அல்லது வேலையை தொடங்காதது, அல்லது வேலை முடிஞ்சிருந்தா முடிஞ்சது, இப்படிப்பட்ட எல்லாமே தத்ரேவ அங்கேயே அவதிஷ்டேரன் விட்டுட்டு போயிடணும். கணக்கு ஒப்படைச்சு இன்னைக்கு இவ்வளவு செய்திருக்கேன், இந்த ஸ்டேஜ்ல விடுறேன், அந்த மாதிரி டீடைல் கொடுத்துட்டு ஒப்பிசம் கணக்கு கொடுத்துட்டு போகணும். அடுத்த நாள் அந்த கணக்கு புத்தகத்தை பார்த்து திருப்பி வாங்கிக்கிடணும். அப்படி இல்லாம நான் இங்கதான் வச்சுட்டு போனேன் காணல அப்படின்னு அடுத்த நாள் கதை அளக்கப்பாரு. இவர்களுடைய எல்லா உபகரணங்களும் தொழில் முடிவுறாத சிற்ப பொருள்களும். சிற்ப பொருள்ங்கிறது அவங்க என்ன தயார் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இது எதுவா இருந்தாலும் சரி, நகநட்டா இருக்கட்டும், சிலையா இருக்கட்டும், பாத்திர பண்டமா இருக்கட்டும், எதுவானாலும். பொதுவா இந்த இதுல தங்கம் மட்டும் இல்ல, வெள்ளி எல்லாம் கூட அவங்க பயன்படுத்துவாங்க. தங்கம் ஒரு முக்கியமான இது, வெள்ளி மாதிரி பொருட்களும் பயன்படுத்துவாங்க, அதுலயும் பொருட்கள் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாணயங்கள் எல்லாம் கூட செய்வாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இவருடைய எல்லா உபகரணங்களும் தொழில் முடிவுறாத சிற்ப பொருட்களும் அக்கசாலையிலேயே இருத்தல் வேண்டும். இதுல சரி, நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஆங்கிலம். All of their instruments, together with their unfinished work, shall be left where they have been at work. சும்மா போட்டு போக முடியாது, கணக்கு வழக்கு கொடுத்து ஒப்படைக்கணுங்கிறது என்னுடைய டிப் நோட்ஸ். சொல்லு, உங்க தமிழ் படிங்க. அவர்களுடைய அனைத்து கருவிகளும் முழுமையடையாத வேலைகளும் பட்டறையிலே இருக்க வேண்டும். வேலை ஆரம்பிக்கும் போது வாங்கிக் கொண்ட தங்கம், செய்த பொருட்களை எடைப்படி காட்டி கணக்கு எழுதுபவர்களின் எதிரில் அது அடுத்து வரும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரக்கூடாது. 35 கிரஹீதம் சுவர்ணம் கிருதம் ச பிரயோகம் கரணமத்யே தத்யாத். கிரஹீதம் சுவர்ணம் வாங்கின தங்கம், திருத்தம் ஏற்கனவே
இருக்கிறது அல்லது நிறுத்தது, பிரயோகம் வேலை செய்துட்டு இருக்கிறது, கரண மத்தியே வேலை நடக்கிற இடத்திலேயே தத்யாத், அங்கேயே கணக்கு வழக்கு கொடுத்து ஒப்படைச்சிட்டு போயிடணும். இவ்வளவு கிராம் இந்த ஸ்டேஜ்ல விட்டுருக்கேன், இந்த இடத்துல வச்சிருக்கேன், எல்லாம் கொடுத்துட்டு போயிடணும். பெற்றுக்கொண்ட பொன்னையும் தொழில் முடிவுற்ற சிற்ப பொருளையும், சிற்ப பொருள்ங்கிறது அணிகலன், நகை அப்படின்னு அர்த்தம், ஆபரணம், கணக்கர் சான்றாக நிறுத்து கொடுத்தல் வேண்டும். இதுல பெற்றுக்கொண்ட பொன்ங்கிறது கருவூலத்தினின்று தொழில் செய்தல் பொருட்டு பெற்றுக்கொண்ட பொன். கணக்கர் அரசியல் வினைஞர், அக்கவுண்டன்ட். அது முக்கியம். ஆங்கிலம். The amount of gold which they have received and the ornamental work which they were doing shall be put in the center of the office. ஆபீஸ்க்கு நடுவுல வச்சுட்டு போயிடலாம்னு இங்கிலீஷ் சொல்லுது. நடுவுல வைக்க முடியாது, கணக்கு ஒப்படைச்சிட்டு போனோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க தமிழ். வேலை ஆரம்பிக்கும் போது வாங்கி கொண்ட தங்கம் செய்த பொருட்களை எடைப்படி காட்டி கணக்கு எழுதுபவர்களின் எதிரில் அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுல கரண மத்தியன்னு போட்டிருக்கு. கரண மத்தியன்னா வேலை செய்கிற இடத்திலேயே அப்படின்னு அர்த்தமே தவிர வேலை செய்யற இடத்துக்கு சென்டர்லன்னு அர்த்தம் இல்ல. சரி, 36. சாயம். சாயம். प्रातः च மதச்ச लक्षितम् லக்ஷிதம் कर्तृ கர்த்ரு कारयितृ காரயித்ரு मुद्राभ्याम् முத்ராபியாம் निदध्यात् நிதத்யாத். சாணக்கியர் இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசிட்டு இருக்காரு. எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. சாயம் காலையில, சாயந்தரம், பிராத்தக காலையில போகும்போது கணக்கு வழக்கு வச்சுட்டு போகணும். அடுத்த நாள் காலையில வரும்போதும் கணக்கு வழக்கு பார்த்து ஒப்படைக்கணும். லட்சிதம். கர்த்திரு காரயித்ரு. கர்த்திரு செய்கிறவன், காரயித்ரு வேலை வாங்குறவன். வேலை செய்கிறவன் வேலை வாங்குறவன் ரெண்டு பேரும் கர்த்திரு காரயித்ரு. முத்ராபியாம் ரெண்டு பேரும் எழுதி கையெழுத்து போட்டுட்டு போகணும் அல்லது சீல் வச்சுக்கிட்டு போகணும். டேம்பர் ஆகக்கூடாது. பழைய காலத்துல அரக்குல வச்சு முத்திரை வச்சிருவாங்க. கர்த்திரு காரயித்ரா முத்ராபியாம் வேலை செய்கிறவன் வேலை வாங்குறவன் ரெண்டு பேரும் பேசி சம்மதிச்சு எழுதி கையெழுத்து போட்டு சீல வச்சுக்கிட்டு நிதத்யாத் கொடுக்கணும், அங்க ஒப்படைக்கணும். சும்மா வாய் வார்த்தை சொல்லிட்டு போக முடியாது. செய்பவன் அதாவது பொற்கொல்லன், செய்விப்போன் தொழில் தலைவன் என்னும் இருவரும் லட்சணையிட்டு வைத்து, என்ன ஸ்டாம்ப் சீல் வைக்கிறது, லட்சணையிட்டு வைத்து காலை பொழுதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாடோறும் மாலை பொழுதில் செய்பவன் செய்விப்போன் என்னும் இருவரும் லட்சணையிட்டு வைத்து காலை பொழுதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருந்திருக்காங்கப்பா. Finished articles
shall be examined both morning and evening and be locked up with the seal of both the manufacturer and the superintendent, the owner getting the articles prepared. தமிழே, காலையிலும் மாலையிலும் வேலை செய்தவன் அதிகாரி இருவரின் முத்திரைகளையும் பதித்து தங்கத்தை பட்டறையில் வைக்க வேண்டும். சரி, எல்லாம் அங்க பத்திரமா இருக்கட்டும். அடுத்த வாரம் வந்து பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி எதுவும் இல்லை. பிரார்த்தனை.